சிம்ம ராசிக்கு யோகம் வரும்போது என்னென்னலாம் அறிகுறி கிடைக்கும்? எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எது வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. வலிமை என்பது உடலை பொறுத்ததல்ல, மனதை பொறுத்ததாகும். ஆமாங்க, சிலர் எல்லாம் 6 கால் உயரம் இருப்பாங்க, பெரிய தோட்டத்தோடு காணப்படுவாங்க. ஆனால் மனசில் வலிமை இருக்காதுங்க. உடல் வலிமை ஒரு பக்கம் நம்ம தேவை இருந்தாலும், மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வைராக்கியம், அந்த தைரியம் இருக்கக்கூடியங்க ஒரே ஆள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தான். உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடியவங்க. அப்போ யோகத்தை எளிமையாக பார்க்கக்கூடியவங்க. இந்த யோகம் எப்போ வரும்னா, உங்கள் பிடிவாதத்தில் தான் வரும். நீ அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் உங்களை சொல்கிறாங்க. தம்பி நீ தகுதி இல்லை, தம்பி நீ இதை பண்ண மாட்ட, நீ இதுக்கு ஒத்து வர மாட்ட அப்படின்னு யாராவது நம்ம என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணால், அன்றைக்கி நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதான் உங்களுடைய யோகம், அதான் அறிகுறி. கமெண்ட்டே யாருமே சொல்லலைன்னா யாருங்க வளர முடியும்? அதாவது ஒரு படத்தோட ட்ரைலர் வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரைலரில் எத்தனை பிழை இருக்குதுன்னு அதுக்கு ஒரு குரூப்பே இருக்கும் கண்டுபிடிக்க. அதை முதல்ல எடுத்து வெளியிடுவாங்க. இந்த ட்ரைலரை பார்த்தீங்களா, அது மோசம், அது மோசம், அது என்ன அர்த்தத்தில் படத்தில் வந்திருக்குன்னே தெரியாது. ட்ரைலரை படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இவங்க ஏற்றி என்ன ட்ரைலரை தப்பான வடிவிலே அதை வடிவமைப்பாங்க. அதனால் அது உள்ளே போய் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான வியூஸ் போனதுக்கு காரணமே அந்த 10 பிள்ளைங்க தான். யார் இதில் இருந்த தப்பை கண்டுபிடிச்சேன்னு சொன்னவங்க. ஆனால் அதில் தப்பு இருந்திருக்காது, ட்ரெய்லர் தானே. அப்போ சிம்மராசிக்காரவங்களை யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ வருத்தப்பட வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் முதல்ல டவுன் ஆகக்கூடாது. நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன், சிம்மம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா டவுனே இருக்கக்கூடாது. என் அப்பன் சிவன் இருக்கிறான்னு சொல்லி போனால் சிம்மராசி எங்கேயுமே சிங்கமாக இருக்கும். சார் நான் தனியாக இருக்கிற மாதிரி கவலைப்படுறேன்னா சிம்மராசி என்றைக்குமே கவலைப்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு திமிரு ஒன்று இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. துக்கம் என்ற கல் ஒருவரை எளிதில் கீழே வீழ்த்தி தள்ளிவிடும். ஆனால் இருவர் சேர்ந்தால் அந்த கல்லை துரத்தி எரிந்து விட முடியும். ஆமாங்க, துக்கம்னா நம்ம மனசுலேயே வச்சுருக்கக்கூடாது. மேலே மேலே துக்கம் அதிகமாகி அது தூக்கத்தையும் கெடுத்துரும். அதனால தான் அந்த துக்கத்தை யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் மனசுலேருந்து அதை கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா அந்த துக்கம் நம்மளை தாக்காமல் நம்ம முன்னுக்கு வர முடியும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை நெருக்கமானவர்கள் மட்டும் காட்டிக்கொள்பவர்கள் நீங்கள் தான். சிம்ம ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் பலிக்கடவாக ஆகிடாதீங்க, பணிஞ்சிடாதீங்க. என்றைக்கு உங்களுக்கு ஒருத்தர் தலைவலியாக வராங்களோ அன்றைக்கி யோகம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். மனுஷன் தனிமையாக தெரிய ஆரம்பிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும், சிம்ம ராசிக்காரங்களுடைய பார்வை நல்லாயிருக்கும், சிம்ம ராசிக்காரங்களுடைய நடை நல்லாயிருக்கும், சிம்ம ராசிக்காரங்களோட கண்ணியம், அவங்களுக்கு ஒரு திமிரு வரும். எல்லாருமே ஒரு வித்தியாசமான மனிதர்கள். சிம்மத்தை புகழ்ந்து பேசலை, இது உங்களுடைய யோகன்றதை என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்க? சார் நான் அந்த கெத்துலேருந்து இறங்கணுமா? இதுதான் எல்லோரும் கேட்பாங்க. நான் கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்கேன், நான் அந்த கெத்துலேருந்து இறங்கணுமா? சார் இறங்க வேண்டாம், இறங்க வேண்டாம். அதுவே உங்களுக்கு யோகம் கிடையாது. அதே நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, சில விஷயத்தில் அடமண்ட்டாக இருக்குன்னு, அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு இடத்துல அடமண்ட்டாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து அதில் திருப்பி வாங்கிக்கணும். முக்கியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு யோகம் வருவது 2வது வழி என்னென்னா, கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்க தெரிந்தால் மட்டும்தான் சிம்மத்திற்கு யோகம் வரும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சில பேருக்கு யோகம் வராததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வளர்கிற காலத்தில் துச்சமாக மதிச்சிடுவாங்க. தனக்கு கிடைச்ச செல்வாக்கை, தனக்கு கிடைச்ச பவரை துச்சமாக மதிச்சிடுவீங்க. அதான் தப்பு. நம்மளை யார் அழிக்க முடியும், நம்மளை யார் என்ன சொல்ல முடியும், நம்மக்கிட்ட இவெல்லாம் க்யூவில் நிற்கணும், வெயிட்டிங்கில் நிற்கணும், இப்படிலாம் ஒரு இருமாப்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடம்புக்குள்ளே வரும். அங்கே தான் மிஸ்டேக் வரும். அப்படி ஏதாச்சும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் பட்டுதுன்னா அங்கே தான் உங்களுக்கு யோகம் போக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த யோகம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அறிகுறி. நான் எதுவும் உங்களுக்கு தவறாக சொல்லலை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுமானா உலகத்தில் எதையுமே கற்றுக்கல. நம்ம பெற்ற பிள்ளைங்களாக இருக்கும். என் பிள்ளைய நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க சொல்லுவாங்க. 20 வருஷம் கழிச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க அப்பா. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டோம்னா, நான் நினச்ச மாதிரி என் பிள்ளை இல்லை சார். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னீங்கள்ல, அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அப்போ தான் உணர்வாங்க. எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு தான் புள்ளியை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகும்? உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்களோட மனசு ஒரே மாதிரியாகவே இருக்கும். உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான், எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்க அதே நிலைமையை நினச்சிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு யோகம் வருவதற்கான அறிகுறி என்ன? இந்த சூழ்நிலையில் எவனை எப்படி பார்க்கணும், இன்னொருத்தவன் நல்லா வரணும்னுலாம் யோசிக்கிறத விட இன்றைக்கி அவனை எப்படி பயன்படுத்திக்கணும், இதுதான் யோகம். அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்றைக்கும் மாறாதுன்னு நினச்சிடாதீங்க. இதை தக்க வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு அடுத்த கட்டம்.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு தான். எல்லாம் சில காலம் அப்படின்னு சொல்லுவான். இந்த எல்லாம் சில காலம் அப்படின்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, தனிமை என்பது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு தான். இது காலம் கொடுத்த ஒரு வாய்ப்பாகும். அதில் கடந்து வந்ததையும் சோகமானதையும் நினைத்து காலத்தை வீணடிக்காதே. ஆமாங்க, தனிமையில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. வருங்காலத்தை பற்றி யோசிப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத யோசிப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு சோகமாக ஏதாச்சும் நினச்சிட்டு தனிமையாக உட்காந்துட்ருக்குது உங்களுக்கு எப்போதும் பிடிக்காது. தனிமையும் உங்களுடைய வருங்கால திட்டத்தை தீட்டுவதற்கு ஒரு நல்ல விஷயம்தான். சிம்ம ராசிக்காரவங்க எல்லாம் சில காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதிவு வச்சுட்டே வாங்க. அதுதான் காயத்தை ஆற வைக்கும், உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும். நினைக்கலாமா? அவ்வளோதான். உங்களுக்கு பயந்துக்கிட்டு வாய்ப்பு வரும். அதிர்ஷ்டமே உங்களுக்கு பயந்துட்டு வரும். என்னடா இது இவ்வளோ நாள் இந்த ஆள் என்னடா இது இவ்வளோ நாள் இந்த சேனலை பார்க்காம இருந்துட்டோம், இவரை பார்க்கல, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அது மாதிரி தான் இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க. நமக்கு இந்த அதிர்ஷ்டம் வராது, கிடைக்காது அப்படின்னு நினைக்கவே கூடாது சிம்மராசிக்காரவங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினச்சிங்க, இல்லை, அதுதான் அதிர்ஷ்டம். என்றைக்குமே உங்கள் கெத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி இமேஜை உருவாக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலம். உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது. என்றைக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் கீழே இறங்க முடியாது. இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி. இது வரைக்கும் ஒரு இமேஜை நான் க்ரியேட் பண்ணல சார், நான் 10ஓடு 11ஆவே இருக்கோம்ப்பா. இந்த வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்களுக்காக ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஒரு பேனர் ரெடி பண்ணுறது இல்லை. உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு முடிவு பண்ணுங்கள். ஒரு ட்ரெஸ் கோடை ரெடி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிம்மராசிக்கு ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி சந்திக்கணும், அந்த கை கொடுக்குற பழக்கமே எப்படி இருக்கணும், அந்த சிம்மராசியை பார்த்து நம்மளாம் காப்பி அடிக்கலாம். அப்போனா பாருங்கள், சிம்மராசிக்காரங்க இன்னொருத்தரை பார்த்துட்டு காப்பி அடிக்கலான்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு இமேஜை உருவாக்குறது ஈஸி தானே. உருவாக்கும்போது 10 பேர் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். கேலியாவது கிண்டலாகுது, அதெல்லாம் நமக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இப்படி நினச்சிக்கணும். கேலி கிண்டல் பண்ணுறவங்களாம் அங்கேயே நிற்பான், நம்ம மட்டும்தான் மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் கேப் விட்டுருச்சு வண்டியில், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு யோகமான நேரம் தான். உங்களுக்கான யோகம் எப்படி வரும்? பெரிய மனுஷங்க உங்களுக்கு நட்பாக கிடைப்பாங்க, நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. சின்ன மூமெண்ட்டு கூட உங்கள் லைஃப் இப்போ மாற்ற போகுது. சாதாரணமாக ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, வாக்கிங்கில் ஒருத்தரை பார்த்து பேசியிருப்பீங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் சிரமப்படுறீங்கன்னு காட்டாதீங்க. ஆனால் சிரமப்படுறேன்னு இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். நான் பேசுகிறது இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய கெத்தை விடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும்? இன்னும் இந்த வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்த பிடிச்சிருவேன் சார், இந்த வாய்ப்புக்காக நான் வெயிட்டிங் அப்படி சொல்லணும். சார் ஒரு வாய்ப்பும் கிடைக்காம நான் உட்காந்துருக்கேன் சார் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ ஒரு வழிபோக்கன்னு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறான். இந்த பதிவு பாருங்கள், உண்மை. இந்த வழிபோக்கன்னு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவான். காலையில் வாக்கிங் போகிற இடமா இருக்கலாம், ஜாக்கிங் போகிற இடமா இருக்கலாம், எங்கேயோ ஒரு சாதாரண ஒருத்தன் உங்களை சந்திக்க போகிறான். உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. இதுதான் யோகத்துக்கான அறிகுறி. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை அலமுங்க, அருமையாக வெளியில் வாங்க. உங்களுக்காக ஒரு வழிபோக்கன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எல்லாம் சில காலன்றதை உணருங்க. உங்களுக்கு யோகம் எப்படிலாம் அறிகுறி காட்டுதுன்னா இப்படி தான் காட்டும். அதே ரோட்டில் பேசிகிட்டே போவோம், அண்ணன் பாய் அப்படின்வான், கண்டுக்காமல் போயிடாதீங்க. சும்மா அவனை பார்த்து குட் மார்னிங் வைங்க. அப்படி உங்களை பார்த்து கேவலமாக பார்ப்பான். அவங்கள பார்த்து தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுங்கள். சார் நல்லா இருக்கேன் சார் அப்படின்வாங்க, பயப்படுவாங்க. இங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ஆட்டத்தை. யாரும் எதிர்பார்க்காத போது திடீர்னு ஒரு சிந்தனை வரும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, பேப்பர் படிச்சுட்டே இருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க, இது இப்படி செய்யலாமேன்னு. அது யாரும் எதிர்பார்க்கறதா இருக்கும். அது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். அது எப்படியே செய்யலாமேன்னு அப்படியே தூங்கிடக்கூடாது. அது நாளைக்கே செய்யணும். நாளைக்கு என்ன இப்போ முடியுமா? 1 மணி இப்போ செஞ்சால் நல்லா இருக்குமா? உடனே அதை திங்கிங் பண்ணுங்கள். ஒன்று இப்போ செய்யுங்க, இல்லை ராத்திரி செய்யுங்க. ஆனால் இப்போ செய்யணும். உங்களுக்கு தர்மம் வெல்லக்கூடிய நேரம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. சிம்மராசிக்காரவங்க உங்கள் நட்சத்திரம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.